வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன், என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லாரும். ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பித்தாச்சு, நான் பாதியில் தான் போய் ஜாயின்ட் ஆனேன். அதுவும் போகும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒரு 70s 80s காஸ்டியூமு, ஒரு 32 இன்ச்சு பெல்ஸு, ஒரு நீல காலரு, இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்டியூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதோடு போய் உட்காந்தா வாணே வந்து உட்காருங்க, வந்து நம்ம சங்கத்தில் சேருங்க. பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஒன்று இந்த பக்கம் கிஷோர், ஒன்று தீனா, அந்த பக்கம் பவன், டேனியல் பாலாஜி, எல்லாம் நடிப்பில் பிச்சு உதற ஆளுங்க. இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். வெற்றி சொல்கிறாப்புல எங்க டயலாக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க. முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் நம்மளை வந்து தம்மு போடுறீங்களா அப்படின்னு, இருறா டயலாக் பார்த்துக்கிறேன்டா, அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம். இவன் முதல்ல பார்த்துறான், அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலான்னு கரெக்டாக ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு விக்கு ஒன்று வச்சுருப்போம். ஷார்ட் ரெடின்னு ஒன்று அவசரமாக அந்த விற்க மாட்டுவான். அது ஒழுங்காக கூட நிற்காது. அண்ணே விடுங்கண்ணே, அது பாருங்க டேக்கு முன்னாடி சரியாயிரும் பாருங்க. ஸோ அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு சாப்பிட்ற சீனு நான் ஆண்ட்ரியா இவ்வளோ ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கோம், எல்லாரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும். அவன் டைலாக்கை கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போது டேக் போகிறது வரைக்கும் என் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான். எனக்கு டைலாக் வரலன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே என் டைலாக்கையும் எடுத்து கொடுக்குறான். நான் அசந்துட்டேன். நான் இரடா இவ்வளவு வந்து இதுக்குள்ளே எனக்கு பஞ்சுமிட்டாய் வண்டி தான் ஞாபகம் தான் வருது. அங்கே இருந்தவன் எங்கே வந்து நின்று நம்மளே போட்டு இந்த பாடுபடுத்துகிறானே. அது வந்த உடனே முதல் நாள் அந்த ஷூட்டிங்கு போனவுடனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி 2 பேரும் சொன்னது, இன்னும் ஒரு 3 நாள் தாங்குமா, அதுக்கப்புறம் இந்த வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டு தேடணும் இந்த படத்துக்கு இவங்க, ஏன்னா எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிருமா, இது தாங்காதுன்னு. அப்புறம் 3-4 நாள் போனோடனே என்ன வண்டி நல்லா போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடிப்பில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.